உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீனம் ராசியின் மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஏழரை சனியின் முதல் பகுதியின் ஆதிக்கத்தில் உள்ள மீன ராசியினருக்கு வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகளே அதிகமாக இருக்கும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கும். அதிக அலைச்சலும் சிறு சிறு உடல் உபாதிகளும் சோர்வை ஏற்படுத்தும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனைகளினால் மனதில் நிம்மதி குறையும். உத்தியோகம். வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும். மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலை அளிக்கும். சக ஊழியர்களின் மறைமுக விமர்சனங்கள் வேதனையை தரும். பாடுபட்டு உழைத்தாலும் கூட நிர்வாகத்தினரை திருப்திப்படுத்த இயலாது. சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படக்கூடும். புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் உருவாகும். தற்காலிக பணிகளில் உள்ளவர்களுக்கு கூட பணி நிரந்தரமாவது மேலும் தாமதமாகும். தொழில் வியாபாரம். உற்பத்தியும் விற்பனையிலும் பின்னடைவு ஏற்படும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும். சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்கும். மூலப்பொருள்களின் விலை அதிகரிக்கும். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் விற்பனை விலையை நிர்ணயிப்பதில் தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படும். புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏற்றுமதி துறையினர் முன்பணமின்றி சரக்குகளை அனுப்புதல் கூடாது. கலைத்துறையினர். வாய்ப்புகள் ஓரளவே கிடைப்பதால் வருமானமும் குறையும். திட்டமிட்டு செலவு செய்தால் மாதக்கடைசியில் வருத்தப்படாமல் இருக்கலாம். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் நிகழ்ச்சிகள் கைநழுவி போகும். அரசியல் துறையினர். ஏழரை சனி காலத்தில் நீங்கள் இருப்பதால் பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். பொதுக்கூட்டங்களில் பேசும்போது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தல் வேண்டும். வார்த்தைகளை அளவோடு பேச வேண்டும். கட்சியில் ஆதரவு குறையும். தொண்டர்களின் மறைமுக பேச்சுகள் மனதை வருத்தும். பொறுமையும் சாதுரியமும் அவசியம். மாணவ மாணவியர். பாடங்களில் மனதை முழுமையாக செலுத்த இயலாமல் பலவித எண்ணங்கள் உள்ளத்தை வருத்தும். தகாத மாணவர்களின் சேர்க்கை தவறான வழியில் கொண்டு செல்லும். கூடிய வரையில் மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் வலியுறுத்தி காட்டுகின்றன. விவசாயத்துறையினர். விவசாயத்துறையுடன் தொடர்புள்ள அனைத்து கிரகங்களுமே அனுகூலமாக இல்லை. பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் இருக்காது. கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் பல மடங்கு அதிகரிக்கும். ஆரோக்கிய குறைவினால் ஆடு மாடுகளுக்கு வைத்திய செலவுகள் ஏற்படும். பெண்மணிகள். ஏழரை சனியின் ஆரம்ப பிடியில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். இருசக்கர வாகனம் ஓட்டும் போதும் நிதானம் மிக மிக அவசியம். கூடிய வரையில் இரவு நேரத்தில் தனியாக செல்வதை தவிர்க்க வேண்டும். விலை உயர்ந்த ஆபரணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். களவு போகும் அபாயம் உள்ளது. பரிகாரம். திருநள்ளாறு தரிசனம் சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் மாசி 5 மாலை முதல் 7 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.